தமிழில் பேசிடுறோம். அதன் பிறகு ஆங்கிலத்திற்கு ஒட்டுமொத்தமாக பேசிடுறோம், ரெண்டு பேருக்கு தனித்தனியாக. நம்முடைய பத்திரிகை நண்பர்களை கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. நம்முடைய நண்பர்களுக்கு எல்லாம் காலையில் நம்முடைய தலைவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. இப்போ மறுபடியும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். நண்பர்களை, இன்று நம்முடைய மாவட்ட தலைவர்கள், அதற்கு மேற்பட்ட மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு, தேர்தலுக்கு பிறகு, குறிப்பாக வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு கள நிலவரம், சூழ்நிலை, செய்திருக்கக்கூடிய பணி, வாக்கு எண்ணிக்கைக்கு நம்முடைய கட்சியினுடைய தயாரிப்பு, இதெல்லாம் கூட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. என்று நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம். ஜூன் 4ஆம் தேதி 2024 மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டலில் அமரும் பொழுது, இந்த முறை தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் என்பதிலே மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இந்தியா முழுவதும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழகம் முதல் கட்டம் ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இதுவரை 6 கட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. 486 தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் 57 தொகுதி கடைசி கட்ட வாக்குப்பதிவில் ஜூன் 1ஆம் தேதி இன்னும் 57 தொகுதிகள் மட்டும் பாக்கி இருக்கு. ஆனால் இப்போ இந்த 6 கட்ட வாக்குப்பதிவு நடந்திருக்கக்கூடிய வாக்கை பதிவை பார்க்கும் பொழுது, மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சி தனியாக எப்படி 2014 283, 2019 303, இந்த முறை 2024 மிகப்பெரிய எண்ணிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சி, எங்களுடைய எண்ணிக்கை 370 பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400. அது நிச்சயமாக அந்த இலக்கை எட்டப் போகின்றோம். அதற்கான களச்சூழல் மிக தெளிவாக இருக்கிறது. குறிப்பாக இந்தி கூட்டணியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தெலங்கானாவை பொறுத்தவரை இந்தி கூட்டணி இல்லாத டிஆர்எஸ் இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் இந்தி கூட்டணி இருக்கு. எல்லா இடத்திலும் கூட மக்களுடைய எண்ணத்தை நான் பிரதிபலித்து உங்களுக்கு சொல்றேன். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு 6 கட்ட வாக்குப்பதிவை தாண்டி பார்க்கும் பொழுது 335 இடத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நாங்கள் தாண்டி இருப்பதாக நாங்கள் கணித்திருக்கின்றோம். இன்னும் 57 இடம் பாக்கி இருக்கு. அது ஜூன் 1ஆம் தேதி நடந்து முடியும் பொழுது எங்களுடைய எண்ணிக்கையான 370, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எண்ணிக்கையாக இருக்கக்கூடிய 400, நம்முடைய எண்ணிக்கையை நாம் வைத்திருப்பது மக்கள் ஆதரவோடு அதை பெற்று சுதந்திர இந்தியாவில் முதலாக, அதாவது ஒரு எமோஷனல் அப்பீல் எதுவுமே இல்லாமல், ஒரு பிரதம மந்திரியினுடைய வேலை, கடுமையான உழைப்பு, அதை பார்த்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி அவர்களை மறுபடியும் 5 ஆண்டு காலம் மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள். தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்ல இருக்கிறாங்க. அதனால் நம்முடைய நண்பர்கள், நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்கன்னா கேளுங்க.